வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியா கூட்டணி பெயர் சூட்டாத குழந்தை போல் உள்ளதாக விமர்சித்தார். இன்றைக்கு துடித்துக் கொண்டதற்கு என்ன காரணம்? இந்தியா கூட்டணிங்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் சொல்ல முடியுமா? முடியாது. 2019 ஒரு நிகழ்ச்சிக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் பேசுறார். 2019 அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் சொல்றார், இங்கே ராகுல் அமர்ந்திருக்கின்றாரே அவர்தான் இந்திய நாட்டுடைய அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மிகப்பெரிய ராசியானால் சொன்னார். ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி அந்தஸ்தாவது காங்கிரஸ் கிடைச்சது. 2019 எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ராசியான ஆளு இந்தியா கூட்டணி பத்தி பேசுறார். இவர் பேசிய காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் வந்தவுடனே வேகமா ஓடிட்டார். 26 கட்சி வந்தவுடனே நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டார். அதுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி அந்தமா இந்திய கூட்டணி இல்லைன்றது. இன்னைக்கு கெஜ்ரிவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார், பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது. எப்படி பாருங்க, டெல்லியில கூட்டணி வைக்கிறாரு, அதே கட்சி பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து போட்டிடுது. அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்க வைக்க சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள். இவர்களா இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியும்? இங்கேயே ஒற்றுமை இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாம இவர் தான் இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்கார். ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த இந்தியா கூட்டணி தேவை. அதனால அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். எங்கேயா ஆட்சிக்கு வரும் போது இங்கேயே எதிர்த்து போட்டிடுறீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்க பிரதமரை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுக்கு யார் பிரதமர்? யார் இல்லையே. பேர் இல்லாத குழந்தை மாதிரில இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பிறகு அதுக்கு பேரே வைக்க முடியாத ஒரே கட்சி இந்திய கூட்டணி கட்சி தான். அதிமுக அப்படி அல்ல. நேற்று தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, நாங்க இந்தியா கூட்டணி சொல்றோம், ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம், ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. என்னுடைய தமிழ்நாடு மக்கள், ஏழ் மக்கள், அவருடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவையோ மத்திய அரசிலிருந்து வாதாடி போராடி பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி நாடாளுமன்றத்தில் பேசி கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்னு சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்த 1000 ரூபாய் உங்களுடைய வரி பணங்க. அது நான் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பெருசா பேசுறார், நாங்கள் செய்து விட்டோம் என்று. அதுவும் நீ என்ன அரசாங்கத்தை வருமானத்தை பெருக்கியா கொடுத்த, கடன் வாங்கி கொடுக்குற. அந்த கடனை விருதான் செலுத்த வேணும். அம்மா நல்லா உஷாரா இருங்க. இந்த பணமெல்லாம் நீங்க தான் திருப்பி செலுத்த வேணும். ஏன்னா கடன் வாங்கினா யார் செலுத்துறது? நாட்டு மக்கள் தான் செலுத்த வேணும். இவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆகி போயிடுவார். ரிட்டையர்னா இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராது, இதோட முடிஞ்சுது. அதனால அவர் வாங்கி கடன் நாம தான் செலுத்த வேணும்.